சூரத்து தகாபுனுடைய 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வ இன் தஅஃபு வ தஸ்ஃபஹு வ தக்ஃபிரு, மன்னித்து விளக்கி அதை நீங்கள் மறைத்துக் கொண்டால், நீக்கிக் கொண்டால், ஃப இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பவன், அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடியவன். இப்போ இந்த வசனங்களில் அல்லாஹ் எதை நிலைநாட்ட விரும்புகிறான்? இஹ்சானை நிலைநாட்ட விரும்புகிறான். இஹ்சான் என்றால் என்ன? நீங்கள் அல்லாஹ் உங்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் படைப்புகளிடத்தில் அப்படி நடந்து கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு உரித்தானவர்களாக ஆக வேண்டும் என்றால் சக மனிதர்கள் செய்த பாவத்தை நீங்கள் மன்னித்தே ஆக வேண்டும். இல்ல பழி தீர்க்கிறதுக்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கு, நான் பழி தீர்ப்பேன் நீங்க நினைச்சீங்கன்னா, இதே பழி தீர்க்கிறதுக்கு அல்லாஹ்விடத்திலே உரிமை இருக்கு. இதே பழி தீர்க்கிறதுக்கு அல்லாஹ்விடத்திலே உரிமை இருக்கு. இப்ப அந்த உரிமையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதே உரிமையை நாளை மறுமையில் அல்லாஹ் எடுப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழி தீர்க்கிறதுக்கு உரிமை இருக்கு, சரி குர்ஆன் வசனத்தை பேசுங்க, கைக்கு கை காலுக்கு கால்னா பேசுங்க. இதே விஷயத்தை நாளை மறுமையிலும் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் உங்களை நாளை மறுமையில் அதை தேர்ந்தெடுக்க கூடாது என்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது மன்னிப்பை. இன்னைக்கு சொந்த சகோதரன் தன்னோடு பிறந்து ஒரே வீட்டில் ஒரே படுக்கை அறையில் படுத்து ஒரே விதமான வளர்ப்பில் வளர்க்கப்பட்ட அத்துணை ஆண்டுகள் வளர்ந்த சகோதரர்கள் இன்று பேசுவதில்லை. ஏன் பேசுவதில்லை? அவங்க இவங்க மனைவியை பற்றி சொல்லியிருப்பாங்க, அவங்க மனைவியை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதனால என்ன ஆகும்? ரெண்டு பேரும் அவன் எப்படி பேசலாம், அவங்க எப்படி பேசலாம், இதுதான் பிரச்சனைங்க. ஒரு சாதாரண விஷயத்துக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை. என்ன ஈகோ வந்துடும் அவருக்கு? ஏன் மனைவியை பற்றி அவர் எப்படி பேசலாம், அவர் மனைவியை பற்றி நான் எப்படி பேசலாம்? இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நீ எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அது காசுடைய விஷயமாக இருக்கலாம், அல்லது அப்பாவுடைய சொத்துல அவர் எப்படி கூட எடுத்துக்கிட்டார், நான் எப்படி கம்மியாக எடுத்துக்கிறேன், அல்லது ஏன் சொத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு. இப்படி இந்த உலகத்துடைய பொருளாதார விஷயமாக இருக்கலாம். இந்த பொருளாதாரமும் இந்த வார்த்தைகளும் இந்த சண்டையும் எதை முடிவெடுக்கிறது? உன் சொர்க்கத்தை முடிவெடுக்கிறது, உன் நரகத்தை முடிவெடுக்கிறது. உன் மனைவிக்காக உன் குடும்பத்தை பகைத்தால், உன் காசுக்காக உன் சகோதரன் நீ பகைத்தால், உன் காசும் உன் மனைவியும் உனக்கு நரகம். அப்படியா இல்லையா? சொர்க்கமாக நீ மாற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் உனக்கு என்ன தீமை உனக்கு நடந்தால், உனக்கு கொடுக்கப்பட்டால், உன்னை பற்றி பேசப்பட்டிருந்தால், உன் மானம் அங்கே பாதிக்கப்பட்டிருந்தால், உன்னுடைய சொத்து சூறையாடப்பட்டிருந்தால், இது அனைத்தும் தரைமட்டமாக்கப்பட வேண்டும் மன்னிப்பு என்ற வார்த்தையால். அந்த வார்த்தையை நீ கொடுத்தால்தான், அந்த தன்மையில் நீ வாழ்ந்தால்தான் அல்லாஹ் இந்த தன்மையை எடுத்துக்கொள்வான்.